லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே இடத்துலேருந்து 2 மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதுவும் ரொம்ப குறைஞ்ச விலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. வாங்க மாடுகளோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4ஆம் ஈத்து மாடு. ஆல்ரெடி 3 கன்று வந்து போட்டுருச்சு. இப்போ போட போகிறது தான் வந்து 4ஆம் ஈத்துன்னு சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. மாடு வந்து 9 மாத சினியாக இருக்கிறதாவும் கன்றுன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் 1 வார காலம் டைம் இருக்கிறதா சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல மடிவளம் காம்பு வளம் கொண்ட மாடு, உடசலான மாடு அப்படின்னு சொல்லலாம். மெலிசு தோலில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து ஒரு ஜெர்சி மாடுங்க. ஜெர்சி மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது. இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் ஈத்துக்கு 17 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த ஈத்துக்கும் அதே 17 லிட்டர் கறவையை கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவுலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. மாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் த தமிழ்நாடு, கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி வந்து பார்த்தோன்னா அவைலபிள். ரொம்ப குறைஞ்ச விலைன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கால் பண்ணி பேசுங்க. கால் பண்ணி பேசி விலையை வந்து கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. 4ஆம் ஈத்து மாடு கறவை 17 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா பேசி வாங்கிக்கோங்க. வாங்க 2வது ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த மாட்டோட விற்பனை டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடு, கைக்கறவை மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு வந்து 10 லிட்டர் கறவை இருக்கிறதா சொல்கிறாங்க. மாடு வந்து சினை எதுவுமே வந்து கிடையாது. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு. வாங்கி மேய்ச்சி சினைக்கு போட்டு விற்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா லாபம் இருக்கும். தற்போதைக்கு வந்து 10 லிட்டர் கறவை இருக்குது. நல்ல டாப் குவாலிட்டி ப்ரீடு அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். நல்ல மேய்ச்சல் முறையிலையும் மேயக்கூடிய ஒரு மாடு தான். மாடு வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்குது. நம்ம பார்த்தா நமக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. கைக்கறவை மாடு 10 லிட்டர் கறவையாக இருக்குது. 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடும் வந்து குறைஞ்ச விலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 2 மாடுகளுமே வந்து ஒரே இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவில் ஜெகதீஷ் என்பவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து இங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாடு 4ஆம் ஈத்து மாடு, ஒரு மாடு 3ஆம் ஈத்து கைக்கறவை மாடு. 2 மாடுமே வந்து பார்த்தோம்னா நல்ல கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான். டாப் குவாலிட்டியான மாடுகள் தான். பியூர் பிரைடான மாடுகள் தான். மாடு வேணுன்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு விலை வந்து அனுசரித்து வாங்கிக்கோங்க. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.